கர்த்தர் கொடுத்த இந்த காலை வேளையிலே அருளுரை துளியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களே, கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசொப்பொத்தாமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி. இங்கே ஆபிரகாம் வாழ்க்கையினுடைய அந்த விசுவாச பயணத்தினுடைய ஆரம்பத்தை நாம் பார்க்க முடியும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே மகிமையின் தேவன் தரிசனமானார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனுடைய சூழ்நிலையை நாம் இன்னும் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக யோசுவா 24ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசமெங்கும் சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன் என்பதாக நாம் வாசிக்கிறோம். அங்கே அவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்றைக்கு இருந்த ஊர் மற்றும் ஆரோன் போன்ற இடங்கள் எல்லாம் விக்கிரகத்தோடு கூட அதனுடைய வணக்கத்தோடு தொடர்புடைய இடமாக இருந்ததாக நாம் பார்க்க முடியும். எனவேதான் ஆபிரகாமோடு அந்த பயணத்திலே வந்த தேராகு அங்கே ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே தங்கிவிட்டான் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். ஏனென்று சொன்னால் சந்திர வணக்கத்தோடு தொடர்புடைய ஒரு பட்டணமாக அந்த பட்டணம் காணப்பட்டது. எனவே ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவர்கள் விக்கிரகத்தை செய்தவர்கள், விக்கிரகத்தை விற்றவர்கள், இப்படிப்பட்ட ஒரு விக்கிரக ஆராதனையிலே ஊறி போன ஒரு குடும்ப பின்னணி. இப்படிப்பட்ட நிலைமையிலே மகிமையின் தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமானதாக நாம் பார்க்க முடியும். இது ஆபிரகாமை எவ்வளவு பெரிய ஆச்சரியத்திலே ஆழ்த்தி இருக்கும் பாருங்கள். முன் வணங்கி வந்த தெய்வம் அல்ல, ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையிலே கேள்விப்பட்டிராத ஒரு மகிமையின் தேவன் தனக்கு தரிசனமானதாக நாம் பார்க்க முடியும். நீங்கள் அதற்கு பிறகு ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நீங்கள் கூர்ந்து கவனிக்கும் பொழுது ஆபிரகாம் தான் முன்பு வாழ்ந்ததை போல வாழவில்லை. ஆபிரகாமுடைய வாழ்க்கையே மாறியதாக நாம் பார்க்க முடியும். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை நாம் தரிசிப்போம் என்று சொன்னால், இங்கே தரிசனம் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரங்களிலே எனக்கு தரிசனம் கிடைத்தது, எனக்கு தேவன் ஒரு தரிசனத்தை காண்பித்தார், இப்படியெல்லாம் சொல்வதை போலல்ல, தன்னை ஆபிரகாமுக்கு தேவன் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்க முடியும். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே நமக்கும் கூட இந்த தேவன் வெளிப்பட்டிருப்பார் என்று சொன்னால், அல்லது இந்த மகிமையின் தேவனை என்னுடைய வாழ்க்கையிலே நான் அறிந்திருப்பேன் என்று சொன்னால், முன்பு போல நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழ முடியாது. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்திலே சவுலை நாம் பார்க்கிறோம். அவர் எப்பொழுது தேவன் சந்தித்தாரோ, தமஸ்கு போகிற வழியிலே ஒரு பேரொளி அங்கே சவுலை சந்தித்ததற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையே மாறியதாக நாம் பார்க்க முடியும். அதே போல யாத்ராகமம் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே எரிகிற அந்த முச்செடியிலே எப்பொழுது மோசேக்கு ஆண்டவர் தரிசனமானாரோ அதற்கு பிறகு மோசேயினுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் இருப்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்க முடியும். எனவே யாரெல்லாம் இந்த ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பழைய பாவ வாழ்க்கையை அவர்களால் என்ன செய்ய முடியாதுங்க, தொடர முடியாது. கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் அங்கே இயேசு கிறிஸ்துவை பார்த்து வணங்கினதற்கு பிற்பாடு அவர்கள் தாங்கள் வந்த வழியே போகாமல் வேறு வழியாய் திரும்பி போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். ஏனென்று சொன்னால், யாரெல்லாம் தேவனை தரிசிக்கிறார்களோ, யாருக்கெல்லாம் தேவன் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறாரோ, யாரெல்லாம் தேவனை அறிந்து கொண்டார்களோ அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்து அவர்கள் பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற ஒரு நிலைமையிலே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். என்னுடைய வாழ்க்கையிலும் கூட நான் 12வது படிக்கும் பொழுது என்னுடைய 16வது வயதிலே இந்த இயேசு கிறிஸ்து எனக்கு தரிசனமானார். என்னுடைய வாழ்க்கையில இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்ததற்கு பிறகு என்னுடைய தாத்தா என்னிடத்துல சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இந்த இயேசுதான் உங்களுக்கு வேணும்னா
என்னுடைய சொத்துல ஒரு பைசா கூட உங்களுக்கு நான் தரமாட்டேன்னு சொல்லி சொன்னாரு. உடனே நாங்க சொன்னோம், இல்ல தாத்தா, உங்களுடைய சொத்துல ஒரு ரூபாய் கூட எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு இயேசுதான் வேணும்னு சொன்னோம். என்னுடைய உயிர் நண்பன் ஒருவன் சொன்னான், இல்ல இந்த இயேசு வேண்டாம், இந்த இயேசு விட்டுட்டு வான்னு சொன்னான். உடனே நான் சொன்னேன், இல்ல நான் தீர்மானம் பண்ணிட்டேன், இந்த இயேசுதான் என்னுடைய வாழ்க்கையில, நீ உன்னுடைய வழியை பாரு, நான் இயேசுவினுடைய வழியில செல்கிறேன் என்று சொல்லி நான் சொல்லிவிட்டேன். நான் திரும்பி பார்க்கும் பொழுது இவ்வளவு பெரிய அந்த தைரியம், அந்த வைராக்கியம் எங்கிருந்து வந்தது என்று சொல்லி நாம் சிந்திக்கும் பொழுது மகிமையின் தேவன் தரிசனமானார். இப்ப இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையானா நம்ம திருச்சபையை தேடி ஓடுறோம், நேரத்துக்கு முன்னதாக போறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், கர்த்தருடைய காரியங்கள்ல நம்ம வைராக்கியமா இருக்கிறோம். இவை எல்லாவற்றையும் நாம் சிந்திக்கும் பொழுது ஏதோ இது நம்முடைய சுய முயற்சியில நடக்கிற ஒன்றல்ல. யாருக்கெல்லாம் தேவன் தரிசனம் ஆகிறாரோ, யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில தேவனை அறிந்து கொண்டார்களோ, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய பழைய நிலைமையை என்ன செய்ய முடியாதுங்க, தொடர முடியாது. ஏனென்று சொன்னால் நமக்கு தரிசனமானவர் மகிமையின் தேவன், மேன்மையானவர், உயர்ந்த ஒரு தேவன், இந்த வானத்தின் பூமி உண்டாக்கின ஒரு கர்த்தர். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தரிசனமானது இந்த மகிமையின் தேவன், அவருடைய மேன்மை, அவருடைய மகத்துவம், இதையெல்லாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய பழைய வாழ்க்கையை ஒருபோதும் நம்மால் என்ன செய்ய முடியாதுங்க, தொடர முடியாது. எனவே அன்றைக்கு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனமானார், ஆபிரகாமுடைய வாழ்க்கையே மாறியது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்கிறதா? நமக்கு தரிசனமான தேவனுடைய மேன்மையை நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவாக நாம் புரிந்து வைத்திருக்கிறோம்? இன்னும் நாம் அவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். என்னுடைய பழைய வாழ்க்கையை தான் இன்னும் நான் தொடர்ந்து போயிட்டு இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லைன்னு சொன்னா நான் இன்னும் தேவனை, இந்த மகிமையின் தேவனை அறிய வேண்டிய பிரகாரமாக அறியவில்லை என்பதுதான் பொருள். எனவே இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எனவே இந்த மகிமையின் தேவனுக்கு நம்முடைய வாழ்வை அர்ப்பணிப்போம். தேவன் நம்மை நடத்துவாராக. ஆமேன்.